மாமா, ம் நான் உனக்கு கேட்கவா? கேளு. இன்னைக்கு சொல்வதில் உண்மை நிகழ்ச்சியில் தான் சித்தி கூட தொடர்பு வச்சுருக்கான். அது தப்பு இல்லையா? அதை நீ அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். ஏ சொல்லு. இந்த மாதிரி அழகான பொண்ணாடி பக்கத்தில் இருந்தால் போயிருக்க மாட்டானோ இன்னும். ம் அதுக்குன்னு தன்னோட சித்தி கூடவா? நம்ம அம்மாவோட தங்கச்சின்னு தோணாதா? ஏய், இப்போ அதெல்லாம் எதுக்கு இந்த நேரத்தில்? பேச்சுக்கே இடம் இல்லை, ஒன்லி செயல் தான். ஏய் வேணாம் வேணாம், வயிற்றுக்குள்ளே பாப்பா இருக்கு. பாப்பாகிட்ட நான் சொல்லிட்டேன், நீ பேசாமல் இரு. ஊரில் எவன் என்ன வேலை பார்த்தா நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். ஆனால் இரு. எங்கே கூகுள்? இந்த இருக்கு. சரி, நேற்று பாதியில் விட்டதே பார்ப்போம். கல்யாணம் ஆனவனுக்கு ஒரு பொண்டாட்டி, கல்யாணம் ஆகாதவனுக்கு ஃபோன் தான் பொண்டாட்டி. இதோ வந்துட்டேன். இப்போ ஃப்ரீயாக இருக்கு. டே தம்பி, வெளியே வா. சூப்பர், மார்வலஸ். மாமா, சித்தி கூப்பிடுறாங்க. எடுத்து பேசுறீ. சொல்லுங்க சித்தி. டேய்,
என்னை விட்டு போயிட்டியா மாமா? அத்தா கிட்ட காசு வாங்கினியா? அது சொல்லிச்சா? பார்த்து பேசு, நம்ம அப்பாவோட தங்கச்சி. இது வரைக்கும் அப்படி ஒன்றும் நடந்துக்கிட்டதில்ல. ஹலோ, வந்துடுறேம்மா, அண்ணன் கூட இருக்கேன். யாரு? ரேணுகாவா? சாமிடாவ. எனக்கு ஒரு பிரச்சனைன்னதோ கொஞ்சம் கூட யோசிக்காம நகையை கட்டி கொடுத்தேன். ஆனால் அத்தை எல்லாம் தெரிஞ்சும் ஒன்றுமே தெரியாத மாதிரி குத்துக்கல்லாட்டம் அப்படியே நின்னான். மாமாட்ட காசு வாங்கினா கூட ஏதோ அவ சொத்தியே கேட்குற மாதிரி அப்படி பாப்பா. ரைட்டு, விடு, தெரியாமல் கேட்டேன். எனக்கு ஒரு ஆசைடா, ரேணுகாவையும் ஒன்றையும் வேலைக்கு அனுப்பாம நானே பார்த்தேன். ஆனால் 10 மணிக்கு மேலே ஃபோனை கூட என்னால் ஆன் பண்ண முடியாது. அவ்வளோ கடன் பிரச்சனை. எல்லாம் அந்த தெல்லவாரி குணவால. மாமா அப்போவே சொல்லிச்சு, எல்லாம் நம்பாதரா, பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருவோன்னு. சரி விடு, பழசு எதுக்கு பேசிக்கிட்டு. எனக்கு என்ன கேள்வின்னா, மாமாவுக்கு தண்ணி புகைன்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்புறம் எப்பட்றா ஹார்ட் அட்டாக்ல இருந்துருப்பாரு? கடவுள் இருக்கானே, நல்லவங்கள உடனே எடுத்துக்கோனா. ஒரு வேளை அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? அப்பவே நம்ம அப்பா அம்மா எடுத்தானா? அவங்கள எதுக்கு இழுக்கிற? பின்னடா நிறமாச கர்ப்பிணி வச்சிங்க லேத்துப்பட்டையில் ராவும் பவுலமாக நீ வேலை செய்கிற. நான் கடங்காரனுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்ருக்கேன். அதுங்களுக்கு இருந்தால் கேஜில் நம்மளை பெற்று போட்டுச்சு. இப்போ யார் கஷ்டப்படுறது? நாம தானே. சரி விடுண்ணே. அது வந்துடுறம்மா. அவள் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டே இருப்பா, நான் கிளம்புறேன். டேய் கடவுள், என்னையும் எடுத்துக்கோ, நானும் நல்லா வந்தேன். நீ படைச்ச இந்த அசிங்கமான உலகத்தில் வாழ்கிறான்ல, அப்போ நானும் நல்லா வந்தானே. எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. கஸ்தூரி, இதோ வந்துட்டேங்கம்மா. நேத்து அனாதாசிரமத்திலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்கல்ல துணி கேட்டு, அவங்க கிட்ட இதெல்லாம் எடுத்து கொடுத்து. சரிங்கம்மா. அவர் தான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அவர் துணியாச்சும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும்.
என்ன சார் இப்போல்லாம் ஃபோனை ரொம்ப நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? நோண்டில் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கொலை எப்படி பண்ணுறதுன்னு. ம், யாரு சார் கொலை பண்ண போறீங்க? உன்னதாண்டி வெண்ண. நான் என்னடா பண்ணேன்? ஆமாம், என் பாப்பா இன்னும் பெத்தராமல் இருக்குல்ல. அவ பாப்பானா அப்ப நானு? ம் ம் அது குட்டி பாப்பானா, நீ குண்டு பாப்பா. ரொம்ப மொக்கையா பேசுற. உனக்கு இதுவே போதும். சாருக்கு பேருக்கு ஏத்த மாதிரி பேசுறேன்னு நினைப்போம். ஆமாம், இப்போ அதுக்கு என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும்னு தெரியாதா? சொல்லணுமா செய்யணுமா? சொல்லி சொல்லி செய். ஒரு நிமிஷம். யாராவது நேரம் கட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டு. ஹலோ. சரித்த வந்துடுறேன். என்னாச்சு மாமா? என்னன்னு தெரியல, அத்தை என்னையும் குருவியும் காலைல வர சொல்லியிருக்காங்க. சரி அதை விட காலையில பார்த்துக்கலாம். டேய், ஒழுங்கா கொடுத்துட்டு போடி. டேய்.